தானியங்களோட இயற்கை சத்தும் சுவையும் மாறாம மாவு அரைக்க பெஸ்ட் ஆனது அல்ட்ராவின் பேட்டன்டட் கோனிக்கல் ஸ்டோன்கள் மட்டும்தான். அல்ட்ரா என்றால் ஆரோக்கியம். கடந்த ஆண்டு டிசம்பரில் புதுச்சேரியில் நடந்த பாமக பொதுக்குழு கூட்டத்தில் அக்கட்சியின் நிறுவனர் ராமதாஸ் தன் மூத்த மகள் காந்திமதியின் மகன் முகுந்தன் பரசுராமனை பாமக இளைஞரணி தலைவராக அறிவித்தார். இதற்கு மேடையிலேயே அன்புமணி எதிர்ப்பு தெரிவித்தார். கூட்டத்தை விட்டு வெளியேறினார். இதையடுத்து கடந்த மே மாதம் மாமல்லபுரத்தில் பாமக சார்பில் சித்திரை முழுநிலவு வன்னிய இளைஞர் மாநாட்டில் தேர்தல் கூட்டணி முடிவை நான் பார்த்துக் கொள்கிறேன், கட்சிக்குள்ளேயே கூட்டணியும் கோஷ்டியும் இருக்கக்கூடாது என அன்புமணியை மேடையில் வைத்துக் கொண்டு மறைமுகமாக குறை கூறி பேசினார். அப்போது முதல் பாமக நிறுவனர் ராமதாஸ் அன்புமணி இடையே விரிசல் அதிகரிக்க தொடங்கியது. அன்புமணி கட்சியில் உள்ளடி வேலை பார்க்கிறார். அவரது தலைவர் பதவி முடிந்துவிட்டது. கட்சி நிறுவனரும் தலைவரும் நான் தான் என்றார் ராமதாஸ். நான் பொதுக்குழுவால் தேர்ந்தெடுக்கப்பட்டவன், என்னை நீக்க யாருக்கும் அதிகாரம் கிடையாது என அதிரடி காட்டினார் அன்புமணி. கட்சியின் பெயர் சின்னம் தங்களிடம் இருப்பதாகவும் கூறினார். தேர்தல் ஆணையத்திற்கு சென்ற ராமதாஸ் கட்சி நிறுவனரான தனக்கு தான் கட்சி சொந்தம் என்றார். இவ்வாறான மோதல் போக்கு தொடர்ந்து கொண்டிருந்த நிலையில் ராமதாஸ் அக்டோபர் 5ஆம் தேதி ஆஞ்சியோ சிகிச்சைக்காக சென்னை அப்போலோ மருத்துவமனையில் சேர்க்கப்பட்டார். அவரை முதல்வர் ஸ்டாலின், எதிர்க்கட்சித் தலைவர் எடப்பாடி பழனிசாமி உள்ளிட்ட தலைவர்கள் சந்தித்து நலம் விசாரித்தனர். ஆனால் மருத்துவமனைக்கு சென்று ராமதாஸை பார்க்க முடியாமல் திரும்பிய அன்புமணி ஐசியூ உள்ள போனா இன்ஃபெக்ஷன் ஆயிடும் என காரணம் கூறிவிட்டு கிளம்பினார். அனுமதி மறுப்பால் அன்புமணி அப்செட்டில் இருந்ததாக கூறப்பட்டது. இந்நிலையில் சென்னை உத்தண்டியில் பாமக மாவட்ட செயலாளர்கள் கூட்டம் அன்புமணி தலைமையில் இன்று நடந்தது. இக்கூட்டத்தில் பாமக இளைஞரணி தலைவர் பொறுப்புக்கு செஞ்சி முன்னாள் எம்எல்ஏ கணேஷ்குமார் நியமிக்கப்பட்டிருப்பதாக அறிவித்தார். ராமதாசுடன் இருப்பவர்கள் குறித்தும் அன்புமணி காட்டமாக பேசினார். எவ்வளவோ சோதனைகளை கடந்து வந்துவிட்டேன். மனதில் வலி இருந்தாலும் வெளியில் சிரித்து கொண்டிருக்கிறேன். இன்னும் மற்ற கட்சிகளிடம் சீட்டுகள் பெற வேண்டிய நிலையில் உள்ளதை எண்ணி வருந்துகிறேன் என உருக்கமாக பேசினார். மருத்துவமனைக்கு வந்து செக்அப் போயிருக்கிறேன். செக்அப் வந்து திட்டமிட்ட செக்அப் தான். முன்னாடியே வந்து ஒரு மாதத்துக்கு வந்து செக்அப் பண்ணணும். ஒரு வாரத்துக்கு முன்னாடி வந்து அதை உறுதிப்படுத்திட்டு சொல்லிதான் இல்லை செக்அப் பண்ணணும்னா பண்ணி போயிருக்கிறேன். செக்அப் போயிருக்கா, செக்அப் எல்லாம் பண்ணி நல்லா இருக்கிறார். அதை வச்சுக்கிட்டு போட்டு சில அதாவது ஐயாவுடைய செக்அப் போனதை வந்து சில பேர் போன் பண்ணி ஐயா உடம்பு செல்ல வந்து பாரு, ஐயா உடம்பு செல்ல வந்து பாரு. அதெல்லாம் என்ன போகுது, என்ன அசிங்கமா இருக்கு, அசிங்கமா இருக்கு. யாரோ வந்து ஐயாவுக்கு இன்னைக்கு 87 வயசு அப்படி ஒரு செக்கப்பு போயிருக்கிறாரு. ஒரு காலில் வந்து ஆஞ்சியோகிராம் பண்ணி இது போட்டு ஒரு இன்ஃபெக்ஷன் வரக்கூடாது. யாரும் உள்ள போய் பார்த்துட்டு வந்து வாங்க வந்து பாருங்க, வந்து பாருங்க, அந்த எக்ஸிபிஷன் இருக்கு, வந்து பாருங்க, வந்து பாருங்க. ஐயாவுடைய உயிரி, ஐயாவுடைய ஒரு பாதுகாப்பு. அந்த நான் இருக்கிறப்போ காரிடர்களோட வரமாட்டானுங்க, விடமாட்டேன். பாதுகாப்பு, ஐயா பாதுகாப்பு. நேரம் கதவை நேரம் உள்ள போய் ஐயா தூங்க விட மாட்டேன். பாத்ரூம்ல இருந்து ஐயா போகணும். ஐயா ஏதாவது ஒரு ஆச்சரியம் தொலைச்சு போட்டுருலாம். கோபத்துல இருக்க ஐயா வந்து டிராமா பண்ணி